அவர்கள்கிட்ட முன்பு சொன்னது போல நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் திருத்தணிகையை சொல்லும்போது ஒரு குறிப்பான வார்த்தையை சொல்லுகிறார். அது என்னன்னா, குன்றுதோர் ஆடல் அப்படின்னு ஒரு பொதுவான வார்த்தையை பயன்படுத்துகிறார். குன்றுதோர் ஆடல் அப்படின்னு சொன்னால் மலை இருக்கிற இடத்துல எல்லாம் முருகனுடைய அருள் இருக்கும்னு சொன்னாலும், ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த குன்றுதோர் ஆடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அற்புதமான கோவில் தான் திருத்தணிகை. இந்த திருத்தணிகையினுடைய பெருமையை யார் சொன்னால் நல்லா இருக்கும், நான் சொன்னால் நல்லா இருக்குமா, உடனே ஒரு டவுட் வரும், நீ யாருப்பா சொல்கிறதுக்குன்னு வரும். அப்போ முருகனை நேரில் பார்த்தவங்க சொல்லலாம். அதை விட இன்னும் சிறப்பு என்னென்னா, முருகனே சொல்லலாம். முருகன் யார்கிட்ட சொல்லுவான்? வள்ளி பிராட்டிகிட்ட சொல்கிறாங்க. தணிகை மலை புராணம் சொல்லுது, முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிகிட்ட சொல்கிறாராம், இந்த தணிகை மலைன்னு சொல்லக்கூடிய திருத்தணியை யார் ஒருவர் உடம்பினால் வலம் பெறுகிறார்களோ, புரிய மாதிரி சொல்லணும்னா, யார் இந்த மலையை சுற்றுறாங்களோ, சரி மலைக்கு வர முடியல, அந்த திருத்தணிகை இருக்கிற இடத்திலிருந்து பார்த்து முருகான்னு சொன்னா அது ரெண்டு, இல்லை அதுவும் முடியல திருத்தணின்னு சொன்னா எப்படி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தருமோ அதே மாதிரி அண்ணாமலைக்கு நிகரான மலை திருத்தணிகை மலை. இதை சொன்னது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டிகிட்ட சொல்கிறாங்க. இந்த திருத்தணிகைன்னு சொல்லும்போது நம்மளுடைய வழக்கத்தில் இந்த ஆறுபடை வீட்டில் முருகருடைய பக்தர்கள் முருகப்பெருமானை மிக தீவிரமாக வழிபடக்கூடிய அடியார்களுக்கு அருணகிரிநாதர் இட்டு சென்ற கட்டளை அப்படின்னு சொல்லி திருமுருக பக்தர்கள் சபையில் ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். பொதுவாகவே அதற்கு என்னென்னா, பழனின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தை வாயால் சொல்லணும், திருச்செந்தூரை மனசால நினைக்கணும், திருத்தணிகையை உடலால் சென்று வழிபடணும். ஏன்னா பழனின்னு சொன்னாலே மகாமந்திரம், திருச்செந்தூர் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் அகற்றி வினைகளை எல்லாம் அகற்றக்கூடியது. ஆனால் இந்த உடம்பை சுத்தப்படுத்தி உடம்புனால் வரக்கூடிய வல்வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு திருத்தலம்னு சொன்னால் அது திருத்தணிகை மட்டும்தான். இந்த திருத்தணியில் என்ன விசேஷம் அப்படின்னா, தணிகைன்னு சொன்னால் கோபம் குறைந்த இடம்னு அர்த்தம். உடனே நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், முருகப்பெருமானுக்கு கோபம் வருமானு கேட்டால் எல்லளவு கூடி கோபம் வராத ஒரு கடவுள். ஏன்னா அவர் எதிர்த்து நின்ன சூரபத்மனை பார்த்தே அவருக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வருது அவருக்கு. ஏன்னா சூரபத்மன் முருகனை பார்த்து நிற்கிறான், இந்த சின்ன பையனா என்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் அப்படி எதிர்த்து நிற்கும் போது அந்த வீர மகேந்திரபுரியை பார்த்து முருகன் அப்படியே இச்சு கொட்டுறாரான். என்னதான் சூரனாக இருந்தாலும் இவ்வளவு அழகாவாட வீடெல்லாம் கட்டுவாங்க, இவ்வளோ பெரிய அழகான மலைவா நம்ம உடைக்கணும், சரி விட்டு பிடிப்போம்னு சொல்லி. என்ன அழகுன்னா, சூரபத்மன் என்னென்னமோ முயற்சி பண்ணுறான். கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் அந்த போர் நடக்குது. 18 வருஷங்கள் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் நடக்குது. ஆனால் முருகப்பெருமான் ஒரு நிமிஷம் கண்ணுமைக்கிற நேரத்தில் சூரபத்மனுடைய ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்போ முருகப்பெருமான் அவன் எவ்வளவுதான் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதை மட்டுமே முருகப்பெருமான் பார்த்து கொண்டிருக்கிறாருனால கோபமே வராது. அப்புறம் ஏன் சார் அந்த ஊருக்கு தணிகை மலைன்னு பேர் வந்ததுன்னா, நம்ம உடம்புல நம்ம மனசில் எழக்கூடிய ஆசைகள் பொங்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் தணிக்கக்கூடிய இடம் தணிகாச்சலம்.